கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் சிறுமையும் எளிமையும் மாணவர்களுக்கு அவர் துணை செய்கிறவராயிருக்கிறார். அவர்கள் மேல் நினைவுள்ளவர்களாயிருக்கிறார். அவரே நம்மை விடுவிக்கிற தேவனாகவும் கடந்து வருகிறார். நம்முடைய சிறுமையை பார்த்து அவர் நம்மை ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்துகிற பரம தகப்பனாய் காணப்படுகிறார். நாம் நம் தேவனுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் பொறுமையாய் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவியை சாய்த்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். அப்பொழுது நம்முடைய சிறுமையும் எளிமையும் அவர் கண்ணோக்கி பார்ப்பார். ஒருவேளை நான் கூப்பிட்டேன், தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே, இன்னும் எனக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கலங்கிடாமல், சோர்ந்து போகாமல், தேவன் பதில் தரும் வரைக்கும் பொறுமையாய் அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், பேருந்துக்கோ ட்ரெயினுக்கோ போகணும் என்றால் எவ்வளவு நேரம் நம்மால் காத்திருக்க முடியுமோ காத்திருப்போம். அதே போல் நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் அதைவிட மேலான நம் தேவனுக்காக நாம் பொறுமையோடு கூட காத்திருப்போம். அப்பொழுது முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நாம் காணப்படும் போது தேவனாகிய கர்த்தர் நாம் குறித்து அவர் தந்திருக்கிற ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்படும் போது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அப்பொழுது அவர் நம்மை இக்கட்டு நின்று விடுவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.